லஞ்ச குற்றச்சாட்டின் பேரில் கைதான வலல்லாவிட்ட பிரதேச சபை தலைவரை எதிர்வரும் 23ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபரான பிரதேச சபை தலைவர் லஞ்சம் கோரியமை மற்றும் அதனை பெற்றுக்கொண்டமை ஒளிப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு உத்தியோகத்தர்கள் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர். ஒரே கட்சியை சார்ந்த இருவருக்கு இடையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக சந்தேக நபர் சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணி இதன்போது நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தமது கட்சிக்காரரின் எதிர்கால அரசியல் பயணத்தை முற்றாக சீர்குலைக்கும் நோக்கில் முறைப்பாட்டாளரான வெந்தர பிரதேச சபையின் தலைவர் செயற்பட்டிருப்பதாகவும் சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சந்தேக நபரான வலலாவிட்ட பிரதேச சபையின் தலைவர் 25 லட்சம் ரூபாவை லஞ்சமாக கோரி அதில் 5 லட்சம் ரூபாவை பெற்றிருந்ததாகவும் எஞ்சிய தொகையை பெற்றுக்கொள்ள முற்பட்ட போது கைது செய்யப்பட்டதாகவும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு உத்தியோகத்தர்கள் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர். இலங்கையர்கள் உள்ளிட்ட கப்பல் பணியாளர்களுடன் பயணித்த கப்பல் ஒன்று சோமாலிய கடற்பரப்பில் மூழ்கியுள்ளது. MV ஆல்படோ என்ற குறித்த கப்பல் சோமாலிய கடற்கொள்ளையர்களினால் 2010ஆம் ஆண்டு கடத்தப்பட்டிருந்தது. மலேசிய நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான குறித்த கப்பல் சோமாலியாவுக்கு 900 கடல் மைல் தொலைவில் இந்து சமுத்திரத்தில் கடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அதில் 23 பணியாளர்கள் இருந்துள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை குறித்த கப்பல் நேரில் மூழ்கிய போது அதில் 4 வெளிநாட்டவர்களும் 7 கடற்கொள்ளையர்களும் உயிரிழந்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. காணாமற் போனவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக சோமாலிய கடற்பாதுகாப்புக்கு பொறுப்பான ஐரோப்பிய கடற்படை குறிப்பிடுகின்றது. MV ஆல்படோ என்ற குறித்த கப்பலின் பிரதான பொறியியலாளராக இலங்கை மாலுமியான ரொஹான் வெக்வெல்ல செயற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. டெங்கு அதிர்ச்சி கூட்டறிகுறியின் தன்மை தொடர்பில் நாம் நேற்று உங்களை தெளிவுபடுத்தினோம். டெங்கு அதிர்ச்சி கூட்டறிகுறி என்றால் என்ன? டெங்கு அதிர்ச்சி கூட்டறிகுறி எனும் போது உடலில் உள்ள அவயவங்களுக்கு செல்லும் குருதியின் அளவில் மாற்றம் ஏற்படுகின்றது. சில வேளைகளில் ஈரல், சிறுநீரகங்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதை நாம் காண்கின்றோம். ஒரு சில சந்தர்ப்பங்களில் பல்வேறு அவயவங்களுக்கு ஒரே தடவையில் பாதிப்பு ஏற்படுவதையும் எம்மால் காண முடியும். இந்த நிலைமை ஏற்பட்டால் நோயாளியின் உயிரை காப்பாற்றுவதற்கு கடும் பிரயத்தனம் மேற்கொள்ள நேரிடும். இலங்கையர்கள் ஓரினமாக வாழ்வதை உறுதி செய்வதற்கு தேவையான அரசியல் மற்றும் அரசியலமைப்பு ரீதியான ஏற்பாடுகளை பரிந்துரை செய்வதற்கான பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு முதற் தடவையாக இன்று பிற்பகல் 3 மணிக்கு கூடியது. பாராளுமன்றத்தின் 2ஆம் இலக்க செயற்குழு அறையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. அரசாங்கத்துக்கு ஆதரவு அளிக்கும் சில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதித்துவம் பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவில் இல்லாமல் சிக்கல் நிலையை தோற்றுவிப்பதாக மூத்த அரசியல் ஆய்வாளரும் முன்னாள் ராஜதந்திர அதிகாரியுமான கலாநிதி தயான் ஜெயதிலக தெரிவிக்கின்றார். சித்தி ஜெய சமகால கலந்துரையில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. சமாதானத்தை முயற்சித்து பார்க்க, சமாதானத்தை போதிக்க, சமாதானத்தில் வாழ அஞ்ச வேண்டாம். சமாதானமே வரலாற்றின் கடைசி வார்த்தையாக இருக்கும். பரிசுத்த பாப்பரசர் 2வது அருளப்பர் சின்னப்பர் ஜான் பால். விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடரும். நவீன உலகில் அண்மை காலமாக வெள்ள அனர்த்தால் பாதிக்கப்பட்ட மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகளுக்கான மாற்று பயிற்சிகள் திட்டத்தின் கீழ் ஏறாவூர்பற்று செயலக பிரிவில் உள்ள 10 பிரதேசத்தில் செய்கை பண்ணப்பட்ட நிலக்கடலை அறுவடையின் உத்தியோகபூர்வ நிகழ்வு இன்று இடம்பெற்றது. ஏறாவூர்பற்று பிரதேச செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட செயலக விவசாய திணைக்கள பணிப்பாளர் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் வாழ்வாதார தொழில் பாதிக்கப்பட்ட மாவனார் விவசாயிகளுக்கு புத்துப்பயிர் பகுதியில் அரசாங்கத்தின் உதவியுடன் நிலக்கடலை செய்கை மேற்கொள்ளப்படுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தின் போது சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது.
நவீன உலகில் சில பாரம்பரிய கைத்தொழில்கள் அழிவு பாதையை நோக்கி நகர்கின்றமை மறுக்க முடியாத உண்மையாகும். இதனால் பலர் தமது ஜீவனோபாயத்தை கைவிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு வருகின்றனர். இவ்வாறான பிரச்சனையால் அவதியுறும் ஒரு பிரதேச மக்களின் கதையே இது. மட்பாண்ட கைத்தொழிலுக்கு பிரசித்தி பெற்று விளங்கிய கிராமங்களின் வரிசையில் வவுனியா மாவட்டத்தின் கணேசபுரம், தோணிக்கல், கோவிக்குளம் ஆகியன அடங்குகின்றன. எனினும் போதுமான அளவு சந்தை வாய்ப்பும் வருமானமும் கிடைக்காததால் மட்பாண்ட உற்பத்தியை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டுமா என்ற கேள்வியை தற்போது இவர்கள் எதிர்நோக்கியுள்ளனர். அசாதாரண சூழ்நிலையால் இடம்பெயர்ந்து நெடுங்கணி பிரதேசத்தில் மீள்குடியேறிய மக்கள் சிரமத்திற்கு மத்தியிலும் மட்பாண்ட கைத்தொழிலை முன்னெடுத்து வருகின்றனர். எனினும் ஏனைய பாரம்பரிய கைத்தொழில்களில் ஈடுபடுவோரை வாட்டும் பிரச்சினை இவர்களையும் விட்டு வைக்கவில்லை. சண்டிவான ஏற்றி கொண்டு போறது வாகன வசதிகள் இல்லை. இங்கே சந்தைப்படுத்துறது கொஞ்சம் குறைவு. இந்த சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தால் உதவியாக இருக்கும். பொங்கல் திருநாள், ஆலய திருவிழாக்கள் உள்ளிட்ட வைபவங்களின் போது அதிக அளவில் மட்பாண்டங்கள் பயன்படுத்தப்பட்டாலும் தற்போது நிலைமை மாறியுள்ளது. இன்றைக்கு எங்களோட சமூகத்தின் மத்தியில மண் சட்டி பாவனை பதிப்பு குறைவாக இருக்கின்றது. ஒன்று மண் சட்டி பாவனை விட நாங்கள் அலுமினிய பாவிக்கின்ற விலையில ஒன்று கேஸை மிகுதிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அது நீண்ட காலமாக பாவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பொங்கல் அல்லது கோயில் திருவிழா இந்த காலங்களின் போதுதான் இந்த மண் பானையை பாவிக்கிற மொழிய இன்றைக்கு இந்த மண் பாவனை சட்டியில விட இலகுவான முறையில் அலுமினிய பாத்திரங்கள் பயன்படுத்தப்படியோ நாங்கள் இன்று அதை பயன்படுத்துகின்றோம். வேகமான இந்த தொழிற்பாட்டு செயல்பட வேண்டிய நிலைப்பாட்டில் கூடுதல் அலுமினியம் பாத்திரங்களும், அதாவது சுகாதாரத்துக்கு கேடில்லாத வகையில் இதுகளை பின்பற்ற இது மட்பாண்ட குறைவான மக்கள் தான் இதை பயன்படுத்துகிறார்கள். கூடுதலாக அறிவு என்று சொல்லலாம். இந்த மட்பாண்ட உற்பத்தி பொருளை பாவனைப்படுத்துறது. உடலுக்கு தீமை விளைவிக்காத மட்பாண்டங்களை பயன்படுத்துவது தொடர்பில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாகும். உரிய சந்தை வாய்ப்பினை பெறுவதற்கான நெடுங்கணி மட்பாண்ட உற்பத்தியாளர்களின் எதிர்பார்ப்பு எப்போது ஈடேறும்? நியூஸ் ஃபர்ஸ்ட், உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. Provincial First பிரதான அனுசரணை சித்தாலே பலக்பேயாவ இலகுவில் மறக்க முடியாத குடும்ப நிவாரணி. மக்கள் ஆதரவை வென்றவர்கள் போட்டியிட்டமையினாலேயே 1977 ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி வரலாற்று வெற்றியை பெற்றுக் கொண்டதாக தேரர்கள் தெரிவிக்கின்றனர். மக்கள் ஆதரவை வென்றவர்களையே அன்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக இருந்த ஜே.ஆர். ஜெயவர்தன தெரிவு செய்ததாக ஐக்கிய பிக்குகள் முன்னணியின் தலைவர் மீட்டியாகுட குணரத்ன தேரர் தெரிவிக்கின்றார். மக்கள் ஆதரவை வெல்லாதவர்களை தேர்தலில் முன்னிறுத்துவதன் காரணமாகவே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்தும் தேர்தலில் தோல்வியை தழுவி வருவதாக மீட்டியாகுட குணரத்ன தேரர் கூறுகிறார். இன்னும் சில நாட்களில் மற்றும் ஒரு மாகாண சபை தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்காக வித்தியாசமான சிலரை நிறுத்தி உள்ளனர். தேர்தல் ஏற்பாட்டுக்காக நியமிக்கப்பட்டுள்ளவர்களும் அவ்வாறானவர்களே அல்லது குண்டர்களே இதில் உள்ளனர். இந்த குழு தொடர்பில் உண்மையில் வியப்படைகின்றேன். அந்த குழுவில் உள்ளவர்களில் சாந்தினி கொன்காகிய ஒருவர், ஜோசப் மைக்கேல் பெரேரா, ஜோன் அமர்துங்க, திஸ் அத்தநாயக்க, டயகமகி போன்றவர்களே உள்ளனர். இதனை விட பிரபலியமானவர்கள் இல்லையா? ஐக்கிய தேசிய கட்சியில் மக்கள் ஆதரவை வென்றவர்கள் இல்லையா? இவ்வாறானவர்களை நியமித்து எவ்வாறு தேர்தலை வெற்றி பெறுவது? மக்கள் பலம் உள்ளவர்கள் இந்த குழுவில் இல்லை. ஏன் அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குவதில்லை? மக்கள் ஆதரவை கொண்டிராதவர்களை ஏன் ரணில் விக்ரமசிங்க இந்த குழுவில் நியமித்துள்ளார்? இவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியை வெற்றி பாதைக்கு இட்டுச் செல்லவா முயற்சிக்கின்றனர்? அது ஒரு கனவு மாத்திரமே. 19 வருடங்களாக தோல்வியை தழுவிய ஒருவர் வேறு என்ன கதைக்க வேண்டியுள்ளது? 77 ஆண்டில் ஜே.ஆர். ஜெயவர்தன எவ்வாறு தேர்தலை வழிநடத்தினார் என்பதனை தற்போது சிந்திக்க வேண்டும். காமினி திசாநாயக்க, ஆர். பிரேமதாஸ், லலித் அதுலத் முதலி, ரணிதி மெல், தஹாம் விமலசென, ஆனந்த திஸ்ஸ அல்வேஸ், விக்ரம வர்ணசூரிய போன்ற மிகப்பெரிய திறமைசாலிகள் இருந்தனர். ஆகையினால் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது அல்லவா? அதனை புரிந்து கொள்ள முடியாவிட்டால் எவ்வாறு அவர் ஐக்கிய தேசிய கட்சியை கட்டி எழுப்ப போகிறார்? இவர் யாரோ ஒருவருடைய ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகிறார் என்பதனை நான் தெளிவாக கூறுகின்றேன். කල්පනා කරන්න ඕන. දැන් ජයවර්ධන උන්නේ 77 දී මැතිවරණ මෙහෙයුවේ කොහොමද? ගාමිණී දිසානායක, ආර් ප්‍රේමදාස, ලලිත් ඇතුළත් මුදලි, රොනීඩි මැල්, දහම් විමලසේන, ආනන්ද තිස්ස අල්ලිස්,
වික්‍රම වීර සූරිය වැනි පතාක යෝධයෝ පුදුම උළුකාරයෝ දාගෙන හිටියේ. ඉතින් ඉතින් ජයග්‍රහණය කරේ නැද්ද? ඉතින් ඕක තේරුම් ගන්න බැරි නම් මේ පුද්ගලයා කොහොමද එක්සත් ජාතික පක්ෂේ නගා හිටවන්නේ? මෙයා මේ කාගේද කොන්ත්‍රාත් එකක් ඉෂ්ට කරන්නේ? வெனிசுவேலா வழங்கியுள்ள புகலிட சந்தர்ப்பத்தினை தாம் ஏற்றுக்கொள்வதாக அமெரிக்காவின் கண்காணிப்பு திட்டம் தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்திய எட்வர்ட் ஸ்னோடன் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவின் சிரேஷ்ட அரசியல்வாதியொருவரை மேற்கோள் காட்டி பிபிசி இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க தேசிய பாதுகாப்பு நிறுவனத்தின் முன்னாள் ஊழியரான எட்வர்ட் ஸ்னோடன் தற்போது ரஷ்யாவில் தங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உளவு பார்த்தமை மற்றும் திருட்டில் ஈடுபட்டமை ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள எட்வர்ட் ஸ்னோடனை தமது நாட்டுக்கு கொண்டுவர அமெரிக்கா முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்த நிலையில் எட்வர்ட் ஸ்னோடனுக்கு புகலிடம் வழங்குவதற்கு வெனிசுவேலா, நிகாரகுவா, பொலிவியா உள்ளிட்ட தென் அமெரிக்க நாடுகள் சில முன்வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்தில் நடைபெற்ற விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் ஆடவர் ஒற்றையர் பிரிவுக்கான சாம்பியன் பட்டத்தை வெற்றி கொண்ட ஆண்ட்ரி மரே பிரித்தானிய பிரதமர் டேவிட் கெமரூனை நேற்று மாலை சந்தித்தார். 77 வருடங்களுக்கு பின்னர் விம்பிள்டன் கிண்ணத்தை சுவீகரித்த பிரித்தானியர் என்ற சிறப்பை பெற்ற ஆண்டி மரேவுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் இந்த சந்திப்பு பிரதமரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் நடைபெற்றது. இந்த வெற்றியை கௌரவிக்கும் வகையில் அவருக்கு நைட் கௌரவ பதவியை வழங்க வேண்டும் என பிரதமர் தெரிவித்துள்ளார். எனினும் பிரதமர் என்ற வகையில் தமக்கு இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாதென சுட்டிக்காட்டிய அவர் குறித்த சுயாதீன குழுவினூடாக இதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக குறிப்பிட்டார். உலகின் பழமை வாய்ந்த போட்டியாக காணப்படும் விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் ஆடவர் பிரிவை 1936 ஆண்டு பிரித்தானிய வீரர் சுவீகரித்தார். ஆரம்ப கால பகுதியில் பல வீர வீராங்கனைகளும் பிரித்தானிய சுயாதீன குழு மூலம் வழங்கப்படும் நைட் பதவியை வகித்ததுடன் கடந்த வருடத்தில் பிரான்ஸ் சைக்கிள் ஓட்டத்தில் வெற்றி கொண்ட பிரெட்லி விக்கின்ஸுக்கு இந்த நைட் பதவி வழங்கப்பட்டது. 2000 ஆண்டு முதல் 20 வீர வீராங்கனைகளுக்கு நைட் பதவி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback